வணக்கம் நண்பர்களே. புது தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது புது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம புது தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் புது கவிதையில் இடம்பெற்றுள்ள சீமணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகோ சீமணி பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ப்ரொசீஜரில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம் மற்றும் புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் இது அனைத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஏன்னா புது கவிதையில் இடம்பெற்றுள்ள அனைவருடைய டிஎன்பிசி கொஸ்டினை சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக தனியாக பார்க்கலாம். நான் சொல்ல நோட்டோ அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவர்கள் மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் சரியான நேரம் கிடைக்காது. இதுபோல் சரியான நேரம் கிடைக்காதவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி புது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சீமணி இவரை பற்றி 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடையீடு என்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்கள்லாம் பார்க்கலாம். இந்த பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான தகவல்களையும் பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் சி பழனிச்சாமி. மணியினுடைய இயற்பெயர் சி பழனிச்சாமி. இவர் பிறந்த ஆண்டு 1936 அக்டோபர் 3. 1936 அக்டோபர் 3. இவர் செய்த பணி ஆங்கில பேராசிரியர். சி மணி அவர்கள் செய்த பணி ஆங்கில பேராசிரியர். வே மாலி, கே செல்வம் என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை இவர் வெளியிட்டுள்ளார். இவருடைய புனைப்பெயர் வே மாலி, கே செல்வம். இயற்பெயர் சி பழனிச்சாமி. செய்த பணி ஆங்கில பேராசிரியர். இவர் இயற்றிய முக்கியமான நூட்கள் பாருங்கள். வரும் போகும் ஒளிச்சேர்க்கை யாப்பும் கவிதையும் தாவோ தீஜிங். வரும் போகும் ஒளிச்சேர்க்கை யாப்பும் கவிதையும் தாவோ தீஜிங் இவர் இயற்றிய முக்கியமான நூட்கள் இது. இந்த தாவோ தீஜிங் எனும் நூல் சீன நாட்டு மெய்யியல் நூல். இதனை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் சீமணி அவர்கள். அதே போல் இந்த யாப்பும் கவிதையும் நூலானது தமிழில் புதுக்கவிதை பற்றிய முதல் ஆய்வு நூல். தமிழில் புதுக்கவிதை பற்றிய முதல் ஆய்வு நூல் யாப்பும் கவிதையும். மிக முக்கியமான கேள்வி. இயற்றியவர் சீமணி அவர்கள் அந்த நூலை. அடுத்து சீமணி அவர்கள் பெற்ற விருதுகள் பாருங்கள். விளக்கு இலக்கிய பரிசு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது 1983. விளக்கு இலக்கிய பரிசு 2002 பெற்றுள்ளார். கவிஞர் சிற்பி விருது, ஆசான் விருது இதெல்லாம் இவர் பெற்ற விருதுகள். 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் சீமணி அவர்களின் கவிதை வெளிவந்தது. எந்த ஆண்டுனா 1959ஆம் ஆண்டு எழுத்து இதழில் இவருடைய கவிதை வெளிவந்தது. இவர் நடத்திய சிற்றிதழ் நடை. மணி அவர்கள் ஒரு சிற்றிதழ் நடத்தியுள்ளார். அதனுடைய பெயர் நடை. அந்த எழுத்து இதழின் ஆசிரியர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எழுத்து இதழில் இவர் 1959ஆம் ஆண்டு முதல் கவிதைகளை எழுதியுள்ளார். ஆனால் இவர் நடத்திய இதழ் நடை. சீமணி அவர்கள் இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாய் சொன்னார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாய் சொன்னவர் சீமணி அவர்கள். சீமணி அவர்களை பற்றி நம்ம தெரிந்துக்க வேண்டிய தகவல்கள் இதாங்க. இதை மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். இவர் இயற்பெயர் சி பழனிச்சாமி. எந்த ஆண்டு பிறந்தார்னா 1936 அக்டோபர் 3. இவர் ஆங்கில பேராசிரியர். இவர் வே மாலி, கே செல்வம் என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை வெளியிட்டார். இவருடைய முக்கிய நூல்கள் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை யாப்பும் கவிதையும் தாவோஜிங். தாவோஜிங் என்பது சீன நாட்டு மெய்யியல் நூல். அந்த யாப்பும் கவிதை புது கவிதை பற்றிய முதல் ஆய்வு நூல். இவர் பெற்ற விருதுகள் விளக்கு இலக்கிய பரிசு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, கவிஞர் சிற்பி விருது, ஆசான் விருது இதெல்லாம் இவர் பெற்ற விருதுகள். அடுத்து இவர் 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் கவிதைகளை எழுதத் தொடங்கினார். இவர் நடத்திய இதழ் நடை. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாய் சொன்னவர் சீமணி அவர்கள். அடுத்து நம்ம அந்த பாடல் பார்த்தலாம். 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இடையீடு என்ற அந்த பாடலையும் பார்த்தலாம். இந்த பாடலுக்கு பொருள்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா இது புதுக்கவிதை பாடல். அதனால் பொருள்லாம் தேவையில்லை. படிக்க சொல்லி உங்களுக்கு பொருள் புரியும். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள், மனப்புழுக்கம் பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது. கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம்.
எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விடுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விடுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக, சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, சுவைப்போன் பசி சுவை முடிச்சியை சார்ந்தது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த இடையீடு இந்த பாடல் வரியை நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடல் வரியிலிருந்து ஏதோ 2 லைன் கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கண்டிப்பாக கேட்கலாம். அதனால் இந்த பாடல் வரிக்கூடிய ஆசிரியர் யாருன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை படித்து வைக்கணும். நம்ம சீமணியை பற்றி முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் மீதமுள்ள புதுக்கவிதை நபர்களை பற்றி பார்க்கலாம். இந்த நோட்ஸுக்கான வாட்ஸ்அப் நம்பர், இந்த பிடிஎஃப்க்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் புதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.